அடுத்து நம்ம ரன் டைம் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ரன் டைம் என்விரான்மெண்ட்ன்றது இட்ஸ் அ டார்கெட் மிஷன் ஸ்டேட். ஓகே, அதில் வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த சாஃப்ட்வேர் லைப்ரரிஸ், என்விரான்மெண்டல் லைப்ரரிஸ் எது எது வேணுமோ எல்லாத்தையும் வந்து அது ரெடி பண்ணிட்டு ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து ஒரு பேக்கேஜாக சொல்கிறாங்க. And it facilitates the process communication between the process and the runtime environment. And this runtime memory will take care of memory allocation and deallocation execution. அப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் கன்வர்ஷனை மட்டும்தான் பார்த்துட்டு வந்திருந்தோம் இல்லையா. ஓரளவுக்கு நம்ம இப்போ சோர்ஸ் கோட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அடுத்து இது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்றத சொல்கிறாங்க. இதில் நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஆக்டிவேஷன் ரெக்கார்டும் ஆக்டிவேஷன் ட்ரீன்னு சொல்லிட்டு. ஒரு ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட் வில் ஹாவ் அ ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் டீலிமிட்டர். அதுக்கு நடுவில் இருக்கிறத நம்ம பாடி ஆஃப் த ப்ரொசீஜர்னு சொல்லணும். ஒரு ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வி வில் டேர்ம் த ப்ராசஸஸ் ஆக்டிவேஷன். அந்த ப்ரொசீஜர் இஸ் அன் ஆக்டிவ் ஸ்டேட். அதுதான் இப்போ ரன் ஆகுதுன்னு சொல்கிறது. And activation record is nothing but it will contain all the necessary information required to call a procedure. So ஒரு ப்ரொசீஜரை கால் பண்ணோன்னா மேக்ஸிமம் நம்ம என்ன செய்யணும், அந்த ப்ரொசீஜர் நேம் தெரியணும், அதோடைய பர்டிகுலர் டேட்டா டைப்ஸ் என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்கன்னு தெரியணும், அது திருப்பி என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு தெரியணும், அது உள்ளே யூஸ் பண்ணுறது தெரியணும். இப்போ இந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்டுன்றது அந்த ப்ரொசீஜரை கால் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து அதை எடுத்து வச்சுருக்கும். It may contain the following units and this will be depending on the source language. இப்போ என்னென்ன இருக்கும்னா டெம்பரவரிஸ்ன்னு இருக்கும், இன்டர்மீடியட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஸ்டோர் பண்ண, லோக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்ண, மிஷின் ஸ்டேட்டஸ் ஸ்டோர் பண்ண, ஆக்டிவேஷன் ரெக்கார்டோட அட்ரஸ் என்னன்றது ஸ்டோர் பண்ண, ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் என்ன, ரிட்டர்ன் வேல்யூஸ் என்ன, எல்லாத்தையுமே. அதே போல் லோக்கல் ஸ்கோப்க்கு வெளியில் இருக்கிற எல்லா டேட்டா எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு we have this set of information. When a procedure is executed, its activation record is stored on the stack. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். when a procedure calls another procedure, நான் வந்து இங்கே P1ன்னு சொல்லிட்டு இது எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே P2ன்னு ஒன்று கால் பண்ண உடனே என்ன ஆகிடும், இது ஸ்டாப் ஆகிட்டு இது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். அட் திஸ் டைம் த ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் ஆஃப் த கால்டு ப்ரொசீஜர் இஸ் ஸ்டோர்டு. ஸோ ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு P1 இருந்ததுன்னா இப்போ P2 எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ P1 முடிஞ்சோடனே அதை பாப்அப் பண்ணிவிட்டு P1 எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும், விட்ட இடத்துலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணும். லெட்ஸ் அஸ்யூம் த ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ஃப்ளோஸ் இன் அ சீக்வென்ஷியல் மேனர் and when a procedure is called, its control is transferred to the call procedure. Okay, when the call procedure is executed, it returns the control back to the caller. So திருப்பி அது P1க்கு வந்துடுது. This type of control flow makes it easier to represent a series of activations in the form of a tree known as activation tree. Activation tree வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு printf இருக்குது, ஒரு scanf இருக்குது, ஒரு showன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த showன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள again there is a print. ஓகே, இதுக்கப்புறம் திருப்பி ஒரு printf இருக்குது. இது எப்படி ஆக்டிவேஷன் ட்ரீயில் போடுவோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு printf வருது, ஒரு scanf வருது, அடுத்து ஒரு ஷோ வருது. ஷோ வந்த உடனே அந்த ஷோக்குள்ளே இருக்கிற பிரிண்ட்டுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் வந்து இந்த பிரிண்ட்டுக்கு வருது. ஸோ இதுக்குள்ளேயே வந்து யூ ஹாவ் சம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதை தான் வந்து இந்த இடம், இதுக்கப்புறம் இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடம். ஸோ திஸ் இஸ் அ ஆக்டிவேஷன் ட்ரீ. ஸோ ப்ரொசீஜர்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் டெப்த் ஃபர்ஸ்ட் மேனர்னா, எந்த ப்ரொசீஜர் இப்போ இது இன்னொரு ப்ரொசீஜரை கால் பண்ணிச்சுன்னா இந்த டெப்த்தில் இருக்கிறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸ்டாக் அலோகேஷன் இஸ் த பெஸ்ட் suitable form of storage for procedure activation. ஸோ நம்ம மேலே பார்த்த மாதிரி எது வந்து லேட்டஸ்ட்லி கால் ப்ரொசீஜரோ அது வந்து மேலே இருக்கும். ஓகே, ஸ்டோரேஜ் அலோகேஷன் என்ன மாதிரி ரன் டைம் மெமரி ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்துக்குதுன்னா, ஃபஸ்ட்டு கோடுக்கு தேவைப்படுற பார்ட் எடுக்கிறாங்க. ஸோ கோடில் பார்த்தீங்கன்னா text part of the program does not change at runtime. Okay, its memory is already known during compile time. compile பண்ணுறப்ப இதுக்கு இவ்வளோ மெமரி தெரிஞ்சிடும். ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பார்ட் இஸ் அவங்களோட அந்த ப்ரொசீஜருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஸ்டாட்டிக் தான். ஆனால் எப்போ வேணாலும் எந்த ப்ரொசீஜரை வேணாலும் கால் பண்ணுவாங்க. அதனால் ஸ்டாக் யூஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வேரியபிள். வேரியபிளுக்கு என்ன தேவைன்றதை வந்து நமக்கு ரன் டைம் தான் தெரியும். ஸோ ஒரு குளோபல் வேரியபிள்னால் நமக்கு முன்னாலே தெரியும், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாலே அது தெரியும். கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அதோட வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஸோ ஹீப் மெமரி அலோகேஷனை தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறது. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த கோட் பார்ட்டை ஸ்டோர் பண்ணுற டெக்ஸ்ட் மெமரியும் அடுத்து இந்த ஸ்டாட்டிக்காக ஸ்டோர் பண்ணுறோம்ல அந்த பார்ட்டையும் வந்து இது வந்து ஸ்டாட்டிக், இது வந்து டெக்ஸ்ட் பார்ட். அடுத்து
இதை வந்து நம்ம ஸ்டாக்குன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, இல்லை இதை வந்து ஒரு ஹீப் கலெக்ஷன்னு சொன்னோன்னா இது ரெண்டும் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது வந்து டைனமிக்காக இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும், நேரோ ஆகும். ஸ்டாட்டிக் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பவுண்ட் டு அ ஃபிக்ஸட் மெமரி லொக்கேஷன். ஓகே, அதை தான் இவங்க இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸ்டாக் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ 2 ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா அதில் வந்து செகண்ட் ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ப்ரொசீஜருக்கு வரும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹீப் அலோகேஷன் வந்து டைனமிக்லி அலோகேட்டட் மெமரி ஃபார் வேரியபிள்ஸ்ன்னு நம்ம இந்த பாயிண்ட்லேயும் பார்த்தோம். ஸ்டாக்கும் ஹீப் மெமரி கேன் க்ரோ அண்ட் ஸ்ட்ரிங் டைனமிக்லி அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி. இதை தான் நான் சொன்னேன். இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி நேரோ ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இதில் இருக்குது. தே கேனாட் பி ப்ரொவைடட் வித் அ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மெமரி இன் த சிஸ்டம். அடுத்து பெராமீட்டர் பாசிங் மெக்கானிசம். பெராமீட்டரில் வந்து 2 விதமான வேல்யூ பாஸ் ஆகுது. ஒன்று வந்து ஆர் வேல்யூ, இன்னொன்று வந்து எல் வேல்யூன்னு எடுத்துப்போம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஒன்று வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் த ஆர் வேல்யூ. இட் அப்பியர்ஸ் ஆன் த ரைட் சைட். இது வேரியபிளாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம், எனிதிங் எதுவாக இருந்தாலும் அது கால்குலேட் பண்ணிட்டு அது ஆர் வேல்யூன்னு எடுத்துப்போம். எல் வேல்யூன்றது லொக்கேஷன் ஆஃப் மெமரி. அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு சம் ஏ ப்ளஸ் பின்னு போட்டிங்கன்னா இதில் தானே இது ஃபுல்லாக ஸ்டோர் ஆகுது. ஸோ திஸ் ஆல்வேஸ் அப்பியர்ஸ் அட் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் அன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். 2 விதமான பேராமீட்டர் இருக்குது. ஃபார்மல் பேராமீட்டர் இருக்குது, ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவல்ன்றது தான் வந்து ஆர்கியூமெண்ட்டாக நம்ம அனுப்புறது. ஷோன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தேன்ல, 2, அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா திஸ் இஸ் ஆக்சுவல் பேராமீட்டர். இதே நான் ஷோக்குள்ள இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஏ இப்படி கொடுத்துருந்தேன்னா திஸ் இஸ் ஃபார்மல் பேராமீட்டர். ஓகே, declared in the definition will be called of the called function and specified in the function called as arguments. இப்போ நமக்கு 4 மெக்கானிசம் இதில் கொடுத்துருக்காங்க. பாஸ் பை வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை கொடுத்தோன்னா அது போய் ஃபார்மல் பேராமீட்டர்ஸில் ரீப்ளேஸ் ஆகி நமக்கு இது பண்ணிடும். இதனால் வந்து நீங்கள் ஃபார்மல் பேராமீட்டர்ஸில் என்ன சேஞ்ச் நடந்தாலும் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸில் அது பாதிக்காது. இதே பாஸ் பை ரெஃபரன்ஸ் என்னன்னா இந்த எல் வேல்யூ அனுப்புகிறாங்க அப்படின்றாங்க. ஏன் இப்போ அதை எல் ஆர்ன்னு பிரித்தாங்கன்னு தெரியுதா? லொக்கேஷன் அனுப்புகிறப்ப தான் ரெஃபரன்ஸ் மூலிமா நமக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ரெஃபரன்ஸில் அனுப்புகிறப்ப ஃபார்மலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆக்சுவல் பேராமீட்டரே அந்த சேஞ்ச் தெரியும். அடுத்து பாஸ் பை காப்பி அண்ட் ரீஸ்டோர். இதுவும் வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் the value of the actual parameters are copied in the activation record. இது இன்டர்னலாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ரொசீஜர் முடிகிறப்ப அந்த கால் பார்ட் முடிகிறப்ப தான் L values of formal parameters will be copied to the L values of actual parameter. அதனால் இது copy and then restore அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ் பை நேம்ன்றது எப்படின்னா இதில் வந்து நேம் ஆஃப் த ப்ரொசீஜர் இஸ் ரீப்ளேஸ்டு பை த ஆக்சுவல் பாடி கண்டென்ட்னு சொல்கிறாங்க. இதில் பாஸ் பை வேல்யூ மட்டும்தான் நார்மலாக நடக்கிறது. மற்ற 3மே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் பாஸ் பை ரெஃபரன்ஸ். சிம்பிள் டேபிள் இதை பற்றி நான் ஒரு கொஸ்டினில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட்டட் அண்ட் மெயின்டைன் பை கம்பைலர்ஸ். ஸோ என்னென்ன ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம், ஃபங்க்ஷன் நேம், ஆப்ஜெக்ட்ஸ். என்னென்னத்தை ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேம்ஸ் ஆஃப் என்டிட்டிஸை ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் டிக்ளேர் ஆகிருக்கான்னு செக் பண்ணும், டைப் செக்கிங் பண்ணும், கரெக்டாக அசைன் ஆகிருக்கான்னு பார்க்கும், ஸ்கோப் அந்த என்ன ஸ்கோப்பில் அது டிஃபைன் ஆகிருக்கா அப்படின்றதையும் அதை எடுத்து வச்சுக்கும். ஸோ ஒரு சிம்பிள் நேம், அதோட டைப், அது சம்மந்தப்பட்ட ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அதோட ஆட்ரிபியூட்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த சிம்பிள் டேபிளை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இன்டர்னலி ஒன்று ஒரு லிஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பைனரி சர்ச் ட்ரீயாக பண்ணியிருப்பாங்க, ஹேஷ் டேபிளாக பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி இது 2த்துலேயும் இருந்தால் உங்களுக்கு நிறையா ஆப்ரேஷன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்சர்ட், வர என்ட்ரியை இது ஒரு சிம்பிள் டேபிள்னு எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோடனே வந்து எனக்கு ஒரு வேரியபிள் நேம் ஏன்னு இருக்குன்னா இது ஏ, இது இன்ட், இதோட இனிஷியல் வேல்யூ 10, இது வந்து இது இவ்வளோதான், இதுக்கு டீட்டெயில் இருக்குன்னா ஒன்று நான் பார்க்க அதை இன்சர்ட் பண்ணலாம். இன்னொன்று நான் நிறையா என்ட்ரிஸ் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஐ கேன் லுக்கப் இன் த சென்ஸ் ஐ கேன் சர்ச் ஃபார் அ வேல்யூ. ஓகே, ஸோ ஐ கேன் இன்சர்ட் ஆஸ் வெல் அஸ் ஐ கேன் சர்ச். ஒன்று உள்ளே போடலாம், இல்லை தேடலாம், 2 ஆப்ரேஷன் பண்ண. சரி, இதை நான் டெலீட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பைலேஷன் எக்ஸிக்யூஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதை மூடிட்டாலே அது டெலீட் ஆகிடும். ஓகே.